வணக்கம், வாழ்க வளமுடன். இப்போ சேப்பங்கிழங்கு பொரியல் பண்ண போகிறேன். அது எப்படின்னு பார்க்கலாம். மஞ்சப்பொடி போட்டு சேப்பங்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, நான் 3-4 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு 2 விசில் குக்கரில் வச்சு எடுத்துருக்கேன். எடுத்து தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன், ஒரு 1.5 ஸ்பூன் 1.25 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது தேவையான அளவு உப்பு, சேப்பங்கிழங்கு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி காஞ்சின்னு சேப்பங்கிழங்கு பொரியலுக்கு இந்த கடுகு 1/2 ஸ்பூன் விட்டுக்கிறேன். உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், கடுகு பொரியல்னா உளுத்தம்பருப்பு செவக்கணும். செவச்சு கருவேப்பிலை போட்டு அந்த சேப்பங்கிழங்கு இதில் போட்டுக்கலாம். நல்லா செவக்கணும். கொஞ்சம் அரிசி மாவு போட்டுனா கொஞ்சம் உதிரியாக வரும், ஒட்டி இருக்காமல் தனித்தனியாக இருக்க மாதிரி. அதுக்காக அரிசி மாவு ஒரே ஸ்பூன் போட்டால் போதும். அரிசி மாவு நல்லா செவக்கணும். இன்னும் 10 நிமிஷம் ஆகும். சேப்பங்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. தனித்தனியாக இருக்குது பாருங்கள், ஒட்டாமல் இருக்குது. இந்த அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டால் அது மாதிரி ஒட்டாமல் வரும். ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி.